வணக்கம் காய்ஸ். வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு மலையில இருந்து திரும்ப நாமக்கல் போக போகிறோம். மலை உங்களுக்கு எப்படி தெரியுதா? வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு சொல்லி தெரியல. ஒரு நாள் மேலே போகணும். மேலே போய் வைப்பமலை பார்த்துட்டு கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வரணும். வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரில. இங்கே வந்து அந்த சேட்டர்குளத்தில் இருந்து பஸ்ஸு அந்த பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இங்கே இல்லை போகலாம். அது மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டாங்க. இப்போ கோயில் என்ட்ரன்ஸ் போல் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு 34, ராசிபுரம் 14. லெஃப்ட் எடுத்தால் ராசிபுரம், ரைட் எடுத்தால் திருச்செங்கோடு, ஈரோடு. வேறு ஹெல்மெட் போட்டால் 60 பேசுகிற விஷயம் கீழே இறங்குறது இப்போ எனக்கு ரொம்ப இறங்குற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இதில் பாருங்கள், இதில் போய் இந்த ரூட்டில் நேராக போய் ரைட் எடுத்தோம்னா திருச்செங்கோடு, ராசிபுரம், திருச்செங்கோடு, ஈரோடு போகலாம். லெஃப்டில் வந்து ராசிபுரம் போகலாம். நம்ம வரும்போது மட்டும் பெரிய பெரிய வண்டிங்களும் வந்துடுதுப்பா. ரைட் எடுத்து போயிட்டோம்னா அங்கே போகவிட்டே போகும். பின்னாடி தான் வண்டி தான் வரல, இல்லாமல் போகவிட்டே போகும். அங்கே இருக்கிற மெயின் ரோடு ஐயப்பமலை மெயின் ரோடு இதுதான். ஓகே. இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் ஆண்டவளூர் கேட்டு, அப்படியே ராசிபுரம். ஐயப்பமலை பஸ் ஸ்டாப். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே கவர்மெண்ட் ஸ்கூலு ஐயப்பமலை. இப்போ ரைட் எடுத்து பெரியமலை முதல் சந்தை நாமக்கல் அப்படி போட்டுறோம். இங்கே போட்டுவாங்கப்பா. இங்கே பஸ் ஸ்டாப். இங்கே அதில் அந்த ரூட்டில் அப்படியே நேராக போனோம்னா கேட்டு. நம்ம இப்போ வந்து பெரியமலையிலேருந்து லெஃப்ட் எடுத்து முதல் சந்தை போய் அப்படியே நாமக்கல் போயிட போகிறோம். வரும்போது கொஞ்சம் சீக்கிரம் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு 50 நிமிஷமாக ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால் கொஞ்சம் வேகமாகவே போகலாம். வேகம்னா எவ்வளோன்னு கேட்குறீங்களா? 60 தான். 60 ஸ்பீடில் தான் போகிறேன். நம்ம நாமக்கல் டு வைப்பமலை அந்த வீடியோவில் வந்து பஸ்ஸு இருக்குமோ, இந்த பஸ்ஸாக இருக்குமோ தெரில கரெக்டாக. ஏன்னா நம்ம கரெக்டாக நாமக்கல்லேருந்து கிளம்பும்போது ஒரு பஸ்ஸு பார்த்தேன், நாமக்கல் டு வைப்பமலைக்கு. அந்த பஸ்ஸாக இருக்கும் தான் நினைக்கிறேன், தெரில. இவ்வளோ நேரமாக வந்துக்கிட்டு இருக்க போகிறாங்க. வேறு அடுத்த பஸ்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது. டக்குன்னு பார்த்தா நம்ம தேட்டர் படத்தில் இருந்து பரமத்தி வர மாதிரியே இருக்குது ரூட். டக்குன்னு பார்த்தா நம்ம வேகத்தை குறைக்கிறதுக்குன்னு ஸ்பீட் பிரேக்கர்னால வேகம் குறையுதோ இல்லையோ, நாய்ங்கனால நான் வேகத்தை குறைச்சிக்கிட்டே வந்துடுவேன் போல்.
ஏன்னா 10 அடி தூரத்தில் பார்த்தாலே நான் எங்கள் வண்டி ஸ்லோ பண்ணிடுவேன். சின்ன மணலி, அதுக்குள்ள சின்ன மணலி வந்துட்டோமா? என்னடா அது? அதான் எப்போவுமே வழக்கம் போல தான். வரும்போது தூரம் அதிகமாக இருக்க அதிக நேரம் அந்த மாதிரி இருக்கும், போகும்போது சீக்கிரமாக போயிடுவாங்க. அதே மாதிரி நான் வேறு இந்த ரூட்டில் போனது கிடையாது. இந்த பெரிய மலையிலேருந்து புதன் சந்தை நாமக்கல் அந்த வழியில் போனது கிடையாது. ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு. கிடையாது இது வரைக்கும் அந்த வழி இல்லை. ஒரு டைம் போயிருந்தாலே பரவாயில்ல. இந்த மாதிரி வண்டி போனாலே கொஞ்சம் இதுதான். ஏன்னா நம்ம ரோட் வியூஸ் காட்டுறதுக்காக தான் நம்ம எடுக்கிறோம். பட் அவங்க ரோட்டில் எல்லோரும் தான் இருப்பாங்க, அதுக்காக அவங்கள குறை சொல்ல முடியாது. சொல்கிறேன், இங்கேருந்து நாமக்கலுக்கு 25 கிலோமீட்டர். ஃபோன் வருது, நாமக்கல் போய் ஸ்டாப் போட்டு தான் பேசணும். வரும்போது ரொம்ப ஸ்லோவாக வந்திருக்கேன்ப்பா. ஏன்னா இங்கே பாருங்க, டக்குன்னு வந்த மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் ரைட் சைடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சின்னமலையை தாண்டி இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஸ்டார் கல்வியியல் கல்லூரி. டைம் ஆக ஷிவரிங் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 மணி, கரெக்டாக 4 மணி. ரொம்ப மாறு ஜாட்ரப்பாளையம் லெஃப்ட் எடுத்தால் ஜாட்ரப்பாளையம், நேராக பணப்பட்டி, ரைட் எடுத்தால் கோக்கலை, லெஃப்ட் எடுத்தால் ஜாட்ரப்பாளையம். பெரிய மலை வந்துவிட்டோம். இதுதான் பெரிய மலை. ஓகே, எடுத்து தான் போகணும்னு சொல்லி ஃப்ரெண்டு சொன்னாங்க. அவன்கிட்ட கேட்டேன், மேப்பில் போட்டு பார்த்தேன். அது வந்து வேறு வழி காமிச்சிச்சு. அப்படின்னா நான் சொன்ன வழி தான். இந்த கேட்டுக்கு முன்னாடியே, ரொம்ப முன்னாடியே ஒரு ரைட் ஒன்று கட் ஆகும். கட் ஆனால் அந்த ரோடு கரெக்டாக எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாவை உமன்ஸ் காலேஜ் கிட்ட போகும். அது
அந்த வழியில் தான் நான் வரலான்ட்டு இருந்தேன். இந்த 4 ரோட்லேருந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும்னு சொல்லி சொன்னோம். கரெக்டாக தான் போவேன்னு நினைக்கிறேன். அவங்க தான் சொன்னானா இல்லை வேறு சொன்னான்னு சொல்லி எனக்கும் கரெக்டாக வேறு தெரிய மாட்டேங்குது. கன்ஃபியூஷனாக இருக்குது. அடுத்து எங்கேயாச்சும் ஒரு போர்டு வரும். நானும் பார்க்குறேன் போர்டு எங்கேயும் வர மாட்டேங்குது. இது ஒரு பஸ் ஸ்டாப் பெரிய மணல். ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறது நல்லது தான். நமக்கு தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. கீழே கீழே வந்துட்டு இருப்போம். இது ஒரு ஜேட்ரு பிள்ளைங்கன்னா அந்த ஜேட்ரு பிள்ளை நினச்சிட்டேன்ப்பா. என்னப்பா ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே இத்தனை ஊர்கள் ஒரே நேமில் இருக்கலாம். இதுவே உனக்கு இப்போ தான் தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. தெரியும், பட்டு கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறது கொஞ்சம் அப்படி இருக்கிறதுலாம் இருக்காதுன்னு நினச்சேன் நான். பட் அப்படிலாம் இல்லை. இது தேட்டரு பாளையம். என்கிட்ட இருக்கிற தேட்டர் பாளையம் பெரிய மலைக்கிட்ட இருக்கிற ஒரு தேட்டர் பாளையம். நாமக்கல் கோட்டம். நாமக்கல்குள்ளேயே இவ்வளோ வீடியோ இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயும் எத்தனை ஊர் இருக்கா சாமி முடியல. அன்னைக்கு ஒரு நாள் மேப் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. இது தமிழ்நாடு மேப்பு தலை சுத்திருச்சு. எப்படிதான் இதெல்லாம் பிரிச்சு சோபா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கெல்லாம். புதன் சந்தை 10 கிலோமீட்டர், புதுச்சத்திரம் 11, வேலூர் 4. நம்ம புதன் சந்தை தான் போகணும். இது வேப்பம்பட்டி. இந்த பக்கம் எப்படின்னா அப்போ தான் முறை வரேன் நான். இப்போ நல்லா இருக்குது அந்த பக்கம். எலெக்ஷன் டைம் 2019 எலெக்ஷன் டைமில் வந்த மாதிரி ஞாபகம் இல்லை. மேபி வந்திருக்கலாம், பட் எனக்கு சுத்தமாக அங்கே நினைவே இல்லை வந்த மாதிரி. ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் போயிருந்தேன். எலிமெண்ட்ரி நான் மிடில் ஸ்கூல்னு சொல்லி தரேன். எதுவும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நாமக்கல் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வச்சு தான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி சேலத்துக்கும் பார்த்தேன். சேலத்துக்கு 11 14 சம்திங் மறந்துட்டேன் நான். பட் கரெக்டாக எனக்கு தெரில. பட் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அங்கிட்ட ஒன்று இருக்குது, இங்கிட்ட ஒன்று இருக்குது, இந்த பக்கம் ஆத்தூர் இருக்குது, இந்த பக்கம் எடப்பாடி இருக்குது, மிடில் சேலம் இருக்குது. சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கே போகணும்னா எவ்வளோ தூரம். ஏதோ நாமக்கல் நமக்கு சின்னதாக இருக்கிறதுனால முடிச்சாச்சு. எப்படியோ நாமக்கல் திருச்செங்கோட ஈஸியாக இருக்குது முடிச்சாச்சு. நாமக்கல் ராசிபுரம் ஈஸியாக இருக்குது முடிச்சாச்சு. ராசிபுரம் திருச்செங்கோட ஈஸியாக இருக்குது முடிச்சாச்சு. நாமக்கல் சேந்தமாக ரொம்ப பக்கம். ஆனால் நாமக்கல் சேந்தமாக ராசிபுரம்னு ஒரு வீடியோ முடிச்சாச்சு. நாமக்கல் பரமத்திலும் பக்கம், அதுவும் முடிச்சாச்சு. பட் சேலங்கிறது அப்படி கிடையாது. அது இந்த பக்கம் லென்த்துக்காக இருக்குது. நம்மளது மாதிரி கரெக்டாக அந்த ஒரு குட்டி ரவுண்டு மாதிரி நம்மளது இங்கிட்ட ஒரு மிடில் பாயிண்ட் நாமக்கல்கிட்ட இப்படி போகலாம். நமக்கு ஒரு 4 சைடு 4 ஊர் 4 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அப்படிங்க 4 பக்கமும் ஈஸியாக போயிடலாம். ஆனால் மற்ற டிஸ்ட்ரிக்கும்
மற்ற டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு நான் பார்க்கல. சேலம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு. இது போய் எப்போ நம்ம கேப்சர் பண்ண போகிறது? திரும்ப ஒவ்வொரு வீடியோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஒவ்வொரு வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பண்ண முடியாது தான். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேலத்துலேருந்து எடப்பாடி, எடப்பாடியிலேருந்து இன்னொரு பக்கம், அது சைட்லேருந்து இன்னொரு பக்கம் ஒரு ஊர் இருக்கும். அது அப்படி போய்க்கணும். அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊர்லேருந்து சேலம் பஸ் ஸ்டாண்டு ரிட்டர்ன் வந்துடணும். ஒரு 3 பாயிண்ட் ஆச்சுங்களா நமக்கு. அந்த மாதிரி 3 வீடியோவும் ஆயிடுச்சு, 3 பாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேலத்துலேருந்து இன்னொரு அந்த எடப்பாடி ஒரு ஊருக்கு போனோம்ல, அது மேப் பார்த்தா கரெக்டாக சொல்லிடுவேன். அந்த ஊருக்கு, அப்புறம் அங்கேருந்து நேராக எடப்பாடிக்கு, அப்புறம் எடப்பாடிலேருந்து திரும்ப சேலம். இப்படி இந்த ஒரு ரவுண்ட் பொசிஷனில் வந்து இந்த ஒரு ட்ரையாங்கிளாக போனால் தான் கரெக்டாக இருக்கும். அது வந்து வீடியோக்கு வந்து நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப இதாகவும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரே நாளில் ஒரே ரூட்டில் போனோம்னா அவங்களுக்கு சலுப்பு தட்டிடும் நமக்கு. அதனால் இப்போயே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நானும் வரும்போது நாமக்கல்லேருந்து வையப்பமலை வந்துட்டேன், பெரியமலை வையப்பமலை அப்படி வந்துட்டேன். இப்போ நான் போகும்போது நாமக்கல், பெரியமலை, வையப்பமலை அப்படி வந்தேன். இப்போ நான் போகும்போது பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணப்பட்டி போக மாட்டேன். வரும்போது வேளாங்கண்ணப்பட்டி வெளியே வந்தோமா, இப்போ போகும்போது நம்ம வந்து புதன் சந்தை வழியாக போக போகிறோம். இப்போ நான் இன்னொரு தடவை நான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும் போது நாமக்கல், இங்கேருந்து புதன் சந்தை 8 கிலோமீட்டர். திரும்ப நான் வீடியோ எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாமக்கல், புதன் சந்தை, பெரியமலை, வையப்பமலை. ஆனால் அப்போ வந்து நான் ரிட்டர்ன் போகும்போது வையப்பமலை, பெரியமலை, வேளாங்கண்ணப்பட்டி, நாமக்கல் அப்படி போவேன். ஸோ நமக்கு வந்து அந்த ஒரு அந்தளவுக்கு போன ரூட்லேயே போன மாதிரி இருக்காது, கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீடியோ எடுக்க. அதே மாதிரி தான் வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்குன்னு சொல்ல வரேன். சேலத்துக்கும் அப்படி தான் பண்ணி ஆகணும். ஆனால் சேலம் பெரிய டிஸ்ட்ரிக்ட். அது சேலமே இப்படி இருந்துச்சுன்னா மதுரை, கோயம்புத்தூர், எவ்வளோ பேசாமல் நாமக்கல்குள்ளேயே முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற லெவலுக்கு இருக்குது. ஏலூர் ஸ்கூல் போகுது, என்ன ஸ்கூல்னு சொல்லி தெரியல. ஏலூர் தீபிகா டிஜிட்டல். எனக்கு இந்த பக்கம் ஒரு நினைவுக்குள்ள இல்லை அந்த மாதிரி. புதுசாக இருக்க மாதிரியே இருக்குது. புதுசாக தானே இருக்குது. ஐயா ஐயா, நீங்கள் நாயை வண்டி பக்கம் தள்ளி விட்டுறாதீங்க. ஐயோ, இப்போ தான் சொல்லி முடித்தேன். 1 2 3 4 5 6. இவங்க பேரண்ட்ஸ் தான் வந்து இங்கே படுத்துருக்குறாங்களேங்க, இங்கே பேரண்ட்ஸ் தான் இந்த ரோடு போட்டு விட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் இந்த ரோடெலாம் போட்டாங்க, அதனால் அவங்க இப்படி படுத்துக்குவாங்க. பக்கத்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் நிறையா இருக்கும் போல. இப்போல்லாம் படுத்துக்கிட்டா எப்படி போகிறது? என்னடா இப்படி அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இடம். இதில் ரைட்டு எடுக்கணுமா லெஃப்ட் எடுக்கணுமானே தெரியல. இதுலேயே போவோம் நம்ம. எனக்கு வந்து டாகுக்கு அசோசியேஷன் ஆரம்பிக்கணும்னு ஆசை. சரி, அந்த டாபிக்லாம் நம்ம அதுக்குலாம் நம்ம வேணாம், நம்ம ஜென்ரலாகவே பேசுவோம். இப்போ போகிற பாதை கரெக்டாக தப்பா என்னென்ன தெரியல. எங்கேயும் அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்லாம் ஒரு போர்டு வச்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல, நல்லா இருந்திருக்கும். நமக்கு புதுசாக இருந்தாலும் நமக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. நான் ரைட்டில் திரும்பணுமா நேராக போகணுமா அப்படின்ட்டு நம்ம நேராகவே வந்துட்டோம். மேப்பும் பார்க்கல, ஏன்னா மேப்பில் தான் அந்த வீடியோ ஓடிட்டு இருக்கிறதுனால, எடுத்துகிட்டு இருக்க வீடியோ வந்து அது கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால, அது போட்டுருக்கனால மேப்புக்குள்ளே போகல. புதுச்சித்திரம் போதா? ஐயோ, புதுச்சித்திரம் 7 கிலோமீட்டர்னு போட்டிருக்குது. அப்போ இது புதன் சந்தையிலே வீடியோ வராதா? அப்போ வீடியோ மாற்றிட வேண்டியதா? ஐயோ ஐயோ,
நண்பர்களே, சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அப்பாடா 2 ரோடு பிரியுதுப்பா. லெஃப்ட்டு சுத்தரமாக 7 கிலோமீட்டர், புதன் சேர்ந்து 7 கிலோமீட்டரு. லெஃப்ட்டு ரைட்டு நம்ம புதன் சேர்ந்து எடுத்துப்போம். இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் இந்த இடம். அதுதானா இது இப்படி தான் போகும், இதில் தான் போகும். இதில் போனோம்னா நம்ம சேலம் பைபாஸில் வெளியே வருவோம். இந்த இடம் ஓகே. என்ன ஒரு இது 3 கிலோ. ஓகே, இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். ஓகே, காட் இட். டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே இவ்வளோ இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் சுற்றுறதுனால அதுலேயே ஒரு 30 வீடியோ தெரியும். நம்ம நாமக்கல் டு ஒரு 20 வீடியோ போட்டாச்சு. இதில் நாமக்கல் டு கரூர் இருக்குது, நாமக்கல் டு சேலம் இருக்குது, அப்புறம் திருச்செங்கோடு டு குமாரபாளையம், திருச்செங்கோடு டு சங்ககிரி போகணும். நான் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் போயிட்டு வந்துடுவேன். எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரோட் வியூஸ் மட்டும் இல்லை, இன்டர்வியூ அப்புறம் கேம்ஸு எல்லா விதமான வீடியோக்களும் நம்ம சேனலில் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறது தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும். இந்த பூமா நாளைக்கு ஸ்பீடாக போயிட்டேன்ல. இங்கேயும் நல்லா சின்ன நம்ம பாரு. இங்கே மட்டும் இல்லை, இந்த சீசன் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். இது தனவம்பட்டி. இங்கே இருந்து ஒரு இந்த ஊர் பேர்லாம் இப்போ தான் கேள்வியே பார்க்குறேன். எவ்வளோ அருமையாக இருக்குது பச்சை பசேல்னு. சேவை கவுண்டம்பாளையம் ஊர் பேர். எல்லாம் பைபாஸு இப்போ மெயின் ரோடு அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறதுனால உள்ளே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் பார்க்கவும் தான் தெரியுது. சந்தை 4 கிலோமீட்டர். பைபாஸ்ங்கிறது பக்கமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அவங்க ஃபங்க்ஷன்காரங்க பஸ்லேயே வந்துட்டோமா, அது டக்குன்னு போன மாதிரி இருந்துச்சு பஸ்ஸு. இப்போ என்னன்னா 2 வீலரில் போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். ஸ்பீட் பிரேக்கர்.
பிரேக்கர்னால ஒரு தொல்லை. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பைபாஸ் தெரியவில்லையே. அது பைபாஸா என்ன? நமக்கு பின்னால் ஒரு கார் வருகிறது. அது ரைட்ல தெரிவிச்சு. லெஃப்ட் எடுத்தால் ரெட்டிப்புதூர் 1 கிலோமீட்டர். ரெட்டிப்புதூர் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்து வர செம்மையாக வலிக்குதுங்க. முதல் சந்தை இங்கேருந்து 2 கிலோமீட்டர். இங்கே ஒரு நாய் வருகிறது. நம்ம நோக்கி தான் வருது. கோழி வச்சிருக்கிறது நாய். கோழி பண்ணலேருந்து எடுத்து வந்துச்சு போல. நாய் வந்து உங்களையும் இப்படி தான் நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு 2 வீலரில் போகும்போது இல்லை காரில் போகும்போது நாய் இப்படி தான் முன்னாடி வருமா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கெல்லாம் நிறைய நாய்க்கு முன்னாடி வந்துருச்சு. நிறைய இந்த கௌஷிக் இருக்காங்க தான் அந்த மாதிரி பல முறை வந்துருச்சு. நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். எனக்குன்னே வருவீங்களாடா, என்கிட்ட சரசம் மட்டுத்தையும் அவங்க ஆத்தா அப்பா விட்டு விட்டுருக்காங்களா? அந்த மாதிரி நான் நிறைய டைம் ட்ரைவ் பண்ணும்போது குறுக்கடா வராது. ஆனால் இத்தனை தடவை குறுக்க வந்து நான் ஒரு முறை கூட ஏற்றலை. இதை வேறு சொல்லிட்டேன்னா அப்போ அடுத்த முறை ஏற்றிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி நாய்ங்க பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்ஸ்கிரிப்ட் எடுத்து எல்கே. நான் உங்கள் எல்கே. உங்களின் ஆதரவே என்னோட வளர்ச்சி. அப்பாடா பைபாஸ் வந்துட்டோம்ப்பா. லெஃப்டில் போனோம் சேலம், ரைட்டில் போனோம் நாமக்கல். நம்ம இப்போ சர்வீஸ் வழியாக இப்போ போகிறோம். இதுதான் சந்தை வந்து விட்டோம். இதில் போனால் இந்த பைபாஸ் லெஃப்டில் போனோம் சேலம். இந்த சர்வீஸ் ரோட்டில் போய் அங்கேருந்து பார்த்துக்கிறது லெஃப்ட் எடுத்து நாமக்கல் நோக்கி செல்ல போகிறோம். சேலம் வீடியோ போடணும். அடுத்து நாமக்கல் சொல்லணும். சேலத்தில் எப்படி ஒரு வேலை இருக்குது. நான் இங்கே முடித்தா தான் சேலத்துக்கு போகிறதுக்கு. அதனால் அப்போ போகும்போது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை இன்னும் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கேன் சேலம் போகிறத.
எங்கே போனாலும் சரி, பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போனாலும் சரி, தூரமாக இருக்கிற இடத்துக்கு போனாலும் சரி, டூ வீலரில் போனாவே ஹெல்மெட் மஸ்ட்டு. ஹெல்மெட் முக்கியமாக போடுங்க. லைசன்ஸ் எடுத்துங்க. 18 வயசு ஆகிடுச்சுன்னா நம்ம போட்டுருக்கோம். இங்கே போகிற மாதிரில தெரியுது. நம்ம போகிறோம். அது வந்துச்சு. வந்து என்ன தெரியல வந்துச்சு. பஸ் ஸ்டாப் அந்த பக்கம் காட்டலான்னு வந்து கரெக்டாக ஆஃப் ஆகிடுச்சு. பெட்ரோல் இல்லையோ? பெட்ரோல் தான் இருக்குது. ஆனால் நேராக போனோம்னா வச்சுக்கோங்களேன், நைனாமலை ஒரு 5-6 கிலோமீட்டர் தான். 5-6 கிலோமீட்டர் தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கம்மியாக தான் இருக்கும். அதை சொல்லலாம்னு பார்த்தா எங்கே வண்டி வேறு ஆஃப் ஆகிடுச்சு. மாதிரி வந்தனால பைபாஸ் ஏறும்போது கொஞ்சம் எப்போ பார்த்து தான் ஏறணும். மிரர்லாம் பாருங்கள். வண்டி டூ வீலர் ஓட்டும்போது எப்போ மிரர் பாருங்கள். இதெல்லாம் காலங்காலமாக பார்த்துட்டு தாண்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டியது கடமை. நேராக இப்போ நாமக்கல் இந்த ரைட் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், செலப்பம்பட்டி. இங்கே இந்த கட்டு இருக்கும். ஆனால் இப்போ கட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கும் ரோடு கட் ஆகுங்க. ஆக்சிடென்ட் ஆனதுனால கட்டை எடுத்துட்டாங்க போதும். அதுவும் இல்லாமல் நானும் இந்த பக்கம் சேலம் ரோடு பைபாஸ் இந்த பக்கம் வந்து அதுவும் ரொம்ப நாள் ஆகுது. கடைசி எப்போ போகணுன்னு கூட ஞாபகம் இல்லாத அளவுக்கு வந்திருக்கேன். டீ ஸ்டாப். நம்ம இந்த சேலம் ரோடு பைபாஸில் ஃபேமஸான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்வதி அப்படிங்கிற டீ கடை தான். கட்ட பொம்மெல்லாம் வச்சு இங்கேருந்து கரூர் பார்த்தீங்கன்னா 57 கிலோமீட்டர். இதில் செல்லப்பம்பட்டி வீடியோவை யாரும் முழுசாக பார்க்குறதா நினைக்கிறேன். ஏன்னா ஓடிடி தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முழுசாக பாருங்கப்பா. ஏதாச்சும் ஒரு இடத்துலையாச்சும் ஏதாச்சும் ஒன்று பேசியிருப்பேன். பார்த்தீங்களா, ரைட் சைடு பார்வதியா? ரைட் சைடு பார்வதி, லெஃப்ட் சைடு மோகனா பார்வதி. இங்கே ஒரு கட்டு இருக்கும், அதையும் அந்த கட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இது இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் இது சிரமம் தான். இந்த மாதிரி கட்டில் எடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறதுனால. மிக முக்கியமான பைபாஸில் நம்ம இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்திருக்கிற ஊர், நம்ம தாண்ட போகிற ஊர் பொம்மைக்குட்டமேடு. சேலம் பைபாஸ். ஃபோன் வேறு வருகின்றது. இவரை தாண்டி போயிடுவோமா?
பைபாஸில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு ஜனவரி 2ஆம் தேதி. கரெக்டாக அந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னா, கரெக்டாக இந்த இடத்துல நடந்த சம்பவம் எனக்கு ஜனவரி 2ஆம் தேதி இந்த வருஷம் 2024. இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குதுங்க. முருகன் கோயில் ஒரு கருங்கல் பாலம் ஊராட்சி. நம்ம ரைட் எடுத்து போக வேண்டியதான். இவங்களுக்குள்ளேயே போயிட்டு இருந்தோம்னா எப்போ போகிறது? அப்படியே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம சைடு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் காலேஜ் செல்வம் இன்ஸ்டியூஷன்ஸ், செல்வம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாரிக்காரங்களாம் இங்கே இருக்காங்கல்ல, இங்கேருந்து அவங்க லெஃப்ட்டு பார்த்து தானே ஏறணும். இப்போ அவங்க வந்து ரோட்டில் இருக்காங்க, மண் ரோட்டில் இருக்காங்க. இப்போ நம்ம பைபாஸ் ஏற போகிறாங்கன்னா அவங்க பார்த்து தான் ஏறணும் ரோடு. அந்த டிரைவர் என்ன நினச்சாருன்னு சொல்லி தெரில, ரைட்டு பார்த்து ஏறினாரா இல்லை எப்படி ஏறினாருன்னு கூட தெரில. எனக்கு தெரிஞ்சு அவர் பார்க்காம ஏறிட்டாரு ரைட்டு. ஒரு கார்காரங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இந்த பைபாஸில் வந்து இப்போ நம்ம லெஃப்ட் எடுக்க போகிறோம். லெஃப்ட் எடுத்தால் நமக்கு நாமக்கல் டவுனு. நேராக போனோம்னா கரூர், மதுரை, கன்னியாகுமரி நேராக போகலாம். மிக முக்கியமான பைபாஸ். சேலத்துலேருந்து அப்படியே நேராக வந்தோம்னா ஸ்ரீரங்கம்பட்டி பைபாஸ். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு தான் அது. நேராக போனால் கரூர், திண்டுக்கல், மதுரை. இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்து நாமக்கல் போக போகிறோம். இது வழியாக வந்து நம்ம துறையூர், அப்புறம் வந்து இந்த ஊருக்கு வந்து துறையூர், திருச்சி, அப்புறம் வந்து போகலாம். ஆனால் அலாரம் அடிக்கிறதுக்கு அலாரம் அடிக்கிறதுன்னு சொல்லி தரல. 5 மணி ஆயிடுச்சா? 5 மணிக்கு ஒரு அலாரம் வச்சு 4:30 மணிக்கு ஒரு அலாரம் அடிக்கிறது. 5 மணி தான் ஒரு அலாரம் வச்சுருக்கேன். ஓகே. அப்போ வந்து லாரிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டாபிக் வருவோம். லாரிக்காரங்க வந்து அவர் ரைட் எடுத்துட்டார் மண் ரோட்டில். நான் வந்து நாமக்கல் புதிய பேருந்து நிலையம் ஆல்ரெடி கடைசியிலே நம்ம தான் போட்டிருக்கோம். வெப்சைட் பார்த்திங்கன்னா போனால் புதிய பேருந்து நிலையத்துக்கு போகலாம். நியூ பஸ் ஸ்டாண்ட் நாமக்கல், டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம். இந்த லெஃப்டில் போனோம்னா ஓகே இருந்தார். நான் போயிடுறேன். போனால் நேராக போனால் கரூர், நம்ம நாமக்கலுக்கு போக போகிறோம். அப்போ வந்து எனக்கு முன்னாடி ஒரு கார்காரர் போயிட்டு இருந்தாப்புல. அவர் வந்து அவன் என்ன திடீர்னு ரைட் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரை ஸ்லோ பண்ணேன். அந்த அண்ணா திடீர்னு காரை ஸ்லோ பண்ணனால நான் அவர் மேலே மோத
அவருக்கு சேதாரம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு காரை வந்து ஸ்லோ பண்ணி தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து அவர் நிறுத்திட்டாரு காரை. ஏன்னா திடீர்னு எடுத்துட்டாங்க லாரிக்காரங்கன்னா. அவர் பார்த்து எடுத்தாரா இல்லை பார்க்காம எடுத்தாரா சொல்லி அது எனக்கு தெரியலன்னா அவர் திடீர்னு அவர் எடுத்துட்டனால கார்காரங்க நிறுத்திட்டாங்க. கார் மேலே மோதுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு எந்த ஒரு பெரிய அடி இல்லை, ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான். வைசர் உடஞ்சிருச்சு, என்னோட வைசரு. இதில் ஏன் எனக்கு வந்து பெரிய அடிப்படலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன். அதுக்கு தான் சொல்கிறேன், ஹெல்மெட் மஸ்ட்டு. தலைக்கவசம் உயிர் கவசம் எதுக்கு சொல்கிறாங்க அதெல்லாம். ஓகே, நம்ம ஊரில் முக்கியமான ஒரு ரோடு சேலம் ரோடு. இப்போ நம்ம எங்கேருந்து வந்திருக்கோங்கன்னா, வையப்ப மலையிலேருந்து வந்திருக்கோம். கஞ்சன் சந்தை. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கான நீங்கள் அன்ஸ்கிரிப்டட் வித் எல்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமான ஒரு பஸ் ஸ்டாப் மருதம்பேட்டை பஸ் ஸ்டாப்னு சொல்லிட்டு அவர் இண்டிகேட்டரே போடுறதில்ல. அவர் நேராக போகிறார், ரைட்டில் திரும்புறாரான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவர் இண்டிகேட்டர் போட்டதா சரி அவர் ரைட்டில் திரும்புறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லோவாக போக முடியும். அவர் நேராக போகிறதா நான் நினைப்பேன். இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க மக்களே, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க, ஹெல்மெட் போடுங்க. ஒரு டேர்னிங்கில் நம்ம திரும்புகிறோம்னா, இப்போ இந்த டேர்னிங்லாம் அவங்க திரும்புகிறாங்கன்னா இண்டிகேட்டர் போட்டால் தான் நமக்கு தெரியும். சரி ஓகே அவங்க திரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி வர வண்டிங்கெலாம் ஸ்லோவாகிடும். அவங்க பாட்டி இஷ்டத்துக்கு அப்படியே நேராக ஸ்பீடாக போயிட்டுருவார், அப்படியே ரைட்டில் திரும்புகிறாரு அவர். ஓகே, இது வந்து இப்போ நானும் நீங்களும் நான் நினச்சாலும் முடியாது, எல்லாருமே நினைக்கணும் அந்த ஒரு விஷயத்த. அப்போ தான் வந்து ஆக்சிடெண்ட்டை தவிர்க்க முடியும். ஆக்சிடெண்ட் வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷனால தான் நடக்குது ஆக்சிடெண்ட்டு. இப்போ அவர் இண்டிகேட்டர் போட்டிருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். சரி உதவி இந்த அண்ணன் இப்போ இண்டிகேட்டர் போட்டிருக்காரு பாருங்க, சொல்லும் போதே அவர் இண்டிகேட்டர் போட்டிருக்காரா, அவர் போனாலும் இப்போ அவர் ரைட் சைடில் போகிறாரு நமக்கு தெரியுது. இப்போ அவருக்கு பின்னாடி வர வண்டி, இப்போ நானோ இன்னொரு வண்டியோ பின்னாடி வரும்போது வந்து ஓகே அவங்க அவர் ரைட்டில் திரும்புறான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லோ பண்ணிக்க முடியும். இண்டிகேட்டர் போடாதனால தான் தெரிய மாட்டேங்குது நமக்கு, அதுதான் மிஸ்கம்யூனிகேஷன். இப்போ வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணிட்டாருல, இப்போ வந்து நான் ரைட்டில் திரும்ப போகிறேன் அப்படின்ட்டு, இதுதாங்க நான் சொல்கிறது. நல்ல வேலை. இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, போகும்போதும் சரி வரும்போதும் சரி தூரலும் இல்லை மழையும் இல்லை, நல்ல கிளைமேட், நல்ல வெதர்லேயே போயிட்டு வந்தாச்சு. பட் வீடியோட பிரைட்னஸ் தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. இந்த ஹோட்டல் ரிவ்யூலாம் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் வந்து நம்ம சாப்பாடு வாங்கி நம்ம ரிவ்யூ போடலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்எம்ஆர் தியேட்டர், மற்ற சேனல் மாதிரி இல்லாமல் மற்ற சேனல் ப்ரொமோஷனால அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரில. மற்ற ஊரில் மற்ற யூடியூப் சேனல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு என்னோட ஒப்பீனியன் தான் நான் சொல்ல போகிறேன். மேக்ஸிமம் வந்து நான் வந்து சாப்பிடவே மாட்டேன். நான் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருந்தாலும் என்னோட அளவு சாப்பாடு அளவு 2 பரோட்டா அவ்வளோதான். எம்ஜிஎம் தியேட்டர் காரில் என்னமோ தூக்கி போட்டாங்க. டிராஃபிக் வண்டி ஏன் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லி தெரியலையப்பா. வச்சு பார்த்தீங்கன்னா கேஸ் தேட்டரு வண்டி இதோட 4வது டைம் ஆஃப் ஆகுது.
அது ஒரு 2 டைம் ஒரு டைம் 2 டைம் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லி தெரியலையே. இந்த ஒரு இதில் வேறு ஹெல்மெட் கீழே வேறு மாட்டிகிட்டே இருக்குது. பெட்ரோல்லாம் இருக்குது. ஏன்னா போகும்போது 210 அடித்தேன். அந்த அளவுக்கு நம்ம கிலோமீட்டர் போகணுன்ற இப்போ திரும்ப வர நம்ம பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்தாகணும். பார்சல் வச்சுருவோம் சேலத்துக்கு. இப்போ இங்கேயே பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இப்போ திரும்ப இவ்வளோ தூரத்துக்கு வரணும். வீடியோ வேறு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரிலப்பா. மக்களுக்கு அழுகா வீடியோ வேறு இறங்கி வந்துகிட்டே இருக்குது. ஹெல்மெட்டு ஆக்சிடெண்ட் பலப்படுற மாதிரி போது ஆட்டோக்காரங்க திடீர்னு பிரேக் எடுத்துட்டாப்புல. எப்படி கடைவீதி எங்கே சுற்றுறோம். நம்ம ஊருக்கு வரும்போதான்ப்பா ஒரு மாதிரி எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி, ஒரு மன நிம்மதிங்கிறது நம்ம ஊர் சைடு வந்தாதான்ப்பா. பாலக்கோட்டை குளக்கரைத்திடல் முன்னாடி எப்படி இருந்துச்சு? தேர்க்கடைன்னு அது ஒரு ஜாலியாக இருக்கும். அதனால ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஏப்ரல் மே மாதம்லாம் தேர்க்கடை போட்டுருவாங்க. எப்பயும் போட்டுட்டு தான் இருக்காங்க. பட் அந்த ஒரு அந்த வயசில் இருக்கிற அந்த இதுதான் போல். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி என்ஜாய் பண்ணோமோ அதே மாதிரி தான் அவங்க என்ஜாய் பண்ணாலும் நான் நினைக்கிறேன். பட் நமக்கு அந்த ஒரு மொமெண்ட்ஸே கிடைக்க மாட்டேங்குது. அந்த அப்போ இருந்த மாதிரி ஒரு கனெக்ஷன், அந்த ஒரு ஃபீல் இப்போலாம் கிடைக்க மாட்டேங்குது. தேர்க்கடைக்கு போகணும். ஏன்னா அப்போ அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லி போவோம். அந்த WW கார்ட்ஸு, கிரிக்கெட் கார்ட்ஸு, அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் டிராஃபிக் ஆகிறது ஒரு 5 நிமிஷம் தான். அந்த 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம். வந்துவிட்டோம் நமது நாமக்கல் மாநகராட்சி அண்ணா பேருந்து நிலையத்திற்கு. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் LK.